அவன் சொல்லுகிறதான வார்த்தை, பயப்படாதே. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதாவது இந்த சம்பவம் எலிசாவினுடைய நாட்டை சுற்றி நிறைய இராணுவங்களும் குதிரைகளும் வந்து நிற்கும் பொழுது அதை பார்க்கிறதான அவருடைய வேலைக்காரன் ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோம் என்று கேட்கும் பொழுது எலிசா அவருக்கு சொல்லுகிறதான பதிலாக இருக்கிறது. அதுக்கு பிற்பதாக எலிசா விண்ணப்பம் பண்ணி அவருடைய கண்களை திறக்கும்படி கேட்கும் பொழுது தேவன் அவருடைய கண்களை திறந்து அப்பொழுது அந்த வேலைக்காரன் அவர்களை சுற்றி அநேக அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை பார்ப்பதாக இந்த சம்பவம் அமைகின்றது. அதாவது இந்த சம்பவத்தில் வெற்று கண்ணினால் அவர்கள் பார்க்கவில்லை. தேவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்ததன் பிற்பாடுதான் வேலைக்காரன் அங்கே சுற்றி இருக்கிறவர்களை காண்கிறார். உண்மையிலேயே எங்களுடைய விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறவராயிராமல் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு அரண் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும் என்ற ஒரு விசுவாசம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிற எங்களுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லோரை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே எல்லாரை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிற தேவன் அதிகமானவராக இருக்கிறார். அவரை போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் பயப்படாமல் எப்பொழுதும் விசுவாசமாக தேவனை நம்புகிறவராக இருக்க வேண்டும். Have a hopeful day.